வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவல் வச்சு டேஸ்டியான மெதுவடை செய்ய போகிறோம். இது செய்யறதும் ரொம்ப சுலபம், நினச்சதும் செஞ்சிடலாம். இதுக்கு நான் மெல்லிசு அவல் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2-3 தடவை நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி வாஷ் பண்ணுறதுனால அதில் உமி மாதிரியான டஸ்ட் எல்லாம் போய் அவல் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த தண்ணியை இருத்துடலாம். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி அலசி எடுத்துக்கலாம். இப்போ 2 தடவை க்ளீன் பண்ணியாச்சு தண்ணியில். இப்போ இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். தண்ணியை இழுத்துட்டு இப்படியே வச்சு ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருக்கலாம். இந்த அவல் நல்லா ஈரத்தில் ஊறிடும். இதுவே கெட்டி அவலாக இருந்தால் கொஞ்சம் ஹாட் வாட்ரு ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். இது மெல்லிசு அவல், அதனால் இந்த ஈரப்பதத்திலே நல்லா ஊறிடும். இப்போ ஊறினதுக்கு அப்புறம் கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது மிக்ஸி கப்பில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கையாலே நல்லா மாவு மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணது, இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் சேர்த்துட்டு பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நசுக்கினது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கெட்டி தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்கறதுனால வடை டேஸ்டியாக இருக்கும். தயிர் புளிச்சிடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். அடுத்து பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக தான் பச்சரிசி மாவு சேர்க்குறது. பச்சரிசி மாவோட கடலை மாவு 2 ஸ்பூன், இல்லைனா பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்க்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால வடை இன்னும் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் நான் வெறும் பச்சரிசி மாவு மட்டுமே சேர்த்து செய்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இந்த மாதிரி உருட்டி தட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டு மெதுவடை மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எந்த சைஸுக்கு வடை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் எண்ணெய் காஞ்சதுமே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வடை தட்டி போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ இருப்பு சட்டியில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்கிறத போட்டுடலாம். இதே மாதிரி 2-3 நம்ம வடை தட்டி போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இந்த வடை நல்லா வெந்து 2 பக்கமும் செவந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கம் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இப்போ உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் 2-3 தட்டி போட்டுக்கலாம். இந்த வடை கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும், அதனால் இந்த வடை வெந்து எடுத்ததும் டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். எண்ணெயெல்லாம் இழுத்துடும். இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லா வடையும் செஞ்சு முடிச்சாச்சு. இது இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.